வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் நடக்கிற ஒன் ஆஃப் த பேசிக் ப்ராசஸ் தான் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும்னா, இந்த நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ மாலிகுல் வந்து இருக்கும். அந்த டிஎன்ஏ மாலிகுல் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான எக்ஸாக்ட் காப்பீஸுடைய இன்னொரு ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இது டிஎன்ஏ மாலிகுலில் நடக்கக்கூடியது. அண்ட் இந்த டிஎன்ஏ மாலிகுலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஸ்ட்ராண்ட் வந்து இருக்குது. ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது இட் இஸ் அ டபுள் ஸ்ட்ராண்டட் ஸ்ட்ரக்சர். அது வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி இருக்கும் இல்லையா, அதை நான் இப்போ வந்து நேராக இப்படி வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராண்டும் எப்படி வந்து ஒன்றா இருக்குது பை அ காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர். காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஆல்ரெடி நைட்ரஜனஸ் பேஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கோம். அந்த நைட்ரஜனஸ் பேஸில் பார்த்திங்கன்னா அடினைன், தைமின், குவானைன் அண்ட் சைட்டோசைன் அப்படிங்கிற மொத்தம் 4 வந்து இருக்குது. இதில் அடினைன் எப்போவுமே தைமினோட தான் பேர் ஆகும் அண்ட் குவானைன் எப்போவுமே சைட்டோசைனோட தான் வந்து பேர் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ராண்ட் ட்விஸ்ட் ஆகி இருக்கிறத நான் இந்த மாதிரி நேராக வந்து வரைஞ்சி இந்த மாதிரி அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரை வந்து போட்டுக்கிறேன். அதாவது இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லேடர் மாதிரி வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராண்டை வந்து பாருங்களேன். இப்போ இந்த ஸ்ட்ராண்டில் அடினைன் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்டில் தைமின் வந்து இருக்கணும். ஏன்னா அடினைன் எப்போவுமே தைமினோட தான் வந்து பேர் ஆகுது. அண்ட் இந்த ஸ்ட்ராண்டில் சைட்டோசைன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராண்டில் குவானைன் வந்து இருக்கும். ஏன்னா குவானைன் எப்போவுமே சைட்டோசைனோட தான் பேர் ஆகும். அண்ட் இங்கே தைமின் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அடினைன் இருக்கும், இங்கே வந்து குவானைன் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சைட்டோசைன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நைட்ரஜனஸ் பேஸ் வந்து பேர் ஆகி இருக்கிறத தான் வி கால் இட் ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர். அண்ட் ஒரு ஸ்ட்ராண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து இருக்கும். நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் SNP. இந்த ஷார்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். S அப்படிங்கிறது சுகர் மாலிகுல், N அப்படிங்கிறது நைட்ரஜனஸ் பேஸ் அண்ட் P அப்படிங்கிறது பாஸ்பேட் குரூப். ஸோ இங்கே ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராண்டில் சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும். அண்ட் இங்கே நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும். அண்ட் இங்கே நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குன்னா இப்போ இந்த ஸ்ட்ராண்டில் சுகர் மாலிகுல் அண்ட் பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே. அண்ட் இந்த ஸ்ட்ராண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு நியூக்ளியோடைட்டில் ஒரு பாஸ்பேட் குரூப், ஒரு சுகர் மாலிகுல், ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாஸ்பேட் குரூப், நிறைய சுகர் மாலிகுல்ஸ் அண்ட் நிறைய நைட்ரஜனஸ் பேஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ ஒரு ஸ்ட்ராண்டில் ஏகப்பட்ட நியூக்ளியோடைட்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் வந்து எழுதியிருக்கோம், அது வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த நியூக்ளியோடைட்ஸ் தான். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு டிஎன்ஏ மாலிகுல் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு டிஎன்ஏ மாலிகுலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு பேரண்ட் செல்லில் இருந்து, அதாவது ஒரு பேரண்ட் செல்லில் இருந்து நமக்கு 2 டாட்டர் செல் வந்து கிடச்சிருக்கும். அந்த 2 டாட்டர் செல்லையுமே பார்த்தோன்னா இந்த பேரண்ட் செல்லில் எந்த மாதிரியான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துச்சோ அதே மாதிரியான எக்ஸாக்ட் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த டாட்டர் செல்லையும் வந்து இருக்கும். ஓகே, அடுத்ததாக இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன? பார்க்க எப்படி இருக்கும்? இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சராக வந்து ட்விஸ்ட் ஆகி இருக்கும். அப்போது இந்த டிஎன்ஏல எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதோ that specific point is called as a site of origin of replication. ஸோ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் போது என்ன ஆகும்னா அந்த டிஎன்ஏவுடைய 2 ஸ்ட்ராண்டுமே வந்து ஓப்பன் ஆகி செப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில்.
அப்படி செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஸோ அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரெப்ளிகேஷன் ஃபார்க். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகி செப்பரேட் ஆகிறது வந்து அது தானாக நடக்காது. we need an enzyme helicase. அந்த ஹெலிகேஸ் என்சைம் அப்படிங்கிறது இந்த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே போய் ஃபஸ்ட்டு பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டிஎன்ஏவுடைய 2 ஸ்ட்ராண்டையும் அது செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அது செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டபுள் ஹெலிக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த பக்கம் செப்பரேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ட்விஸ்ட் ஆகி இருக்கிறது வந்து சூப்பர் காயிலாக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு முடிச்சு விழுக ஆரம்பிக்கும். அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு முடிச்சு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கக்கூடிய என்சைம் தான் டோப்போ ஐசோமெரேஸ். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா அன்வைண்டிங் ப்ராசஸ் அப்போது, அதாவது அந்த டிஎன்ஏவுடைய டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து செப்பரேட் ஆகிட்டு இருக்கும் போது அந்த அன்வைண்டிங் ப்ராசஸ் அப்போது எந்த ஒரு ட்விஸ்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ட்விஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த என்சைம் டோப்போ ஐசோமெரேஸ். ஓகே, இப்போது இந்த மாதிரி 2 ஸ்ட்ராண்டுமே வந்து இப்போ செப்பரேட் ஆயாச்சு. ஸோ 2 ஸ்ட்ராண்டு செப்பரேட் ஆனதுக்கப்புறமா and each of the separated DNA strand it will act as a template. இது வந்து template ஆக்ட் ஆகி இது மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் இது மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, டில் நவ் என்ன பார்த்துருக்கோம், டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி செப்பரேட் ஆக ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ரெப்ளிகேஷன் ஃபார்க்காக வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் ஆகி இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராண்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் ஆகி இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராண்ட் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட் வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராண்டை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்படி அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்து இங்கே ரோல் ப்ளே பண்ணி ஆகணும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்என்ஏ ப்ரைமர். The second one is enzyme DNA polymerase. இவங்க 2 பேரும் தான் வந்து இப்போ ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் ப்ளே பண்ண போகிறது ஆர்என்ஏ ப்ரைமர். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறது which is nothing but a short segment of RNA nucleotide. நியூக்ளியோடைட் அப்படின்னா அந்த நியூக்ளியோடைட்டில் பாஸ்பேட் குரூப், சுகர் மாலிகுல், நைட்ரஜனஸ் பேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு க்ளோஸ் டு த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சைட்டுக்கு க்ளோஸாக ஒரு இடத்துல இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்து நியூக்ளியோடைட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ அடுத்தடுத்த நியூக்ளியோடைட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து நியூக்ளியோடைட்டை ஆட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஆட் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு நியூ ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது கிடச்சிருது, which is complementary to this. அதாவது இந்த ஸ்ட்ராண்டில் வந்து எந்த மாதிரியான நைட்ரஜனஸ் பேஸ் வந்து இருக்கோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ஸ்ட்ராண்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராண்டில் வந்து அடினைன் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்டில் வந்து தைமின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ராண்டில் வந்து குவானின் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ ஸ்ட்ராண்ட் இந்த இடத்துல வந்து சைட்டோசின் வந்து இருக்கும் நைட்ரஜனஸ் பேஸாக. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் அப்படி ஃபார்ம் ஆனது யூனி டைரக்ஷனலாக, அதாவது ஒரே டைரக்ஷனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் திஸ் இஸ் அ கண்டினியூவஸ் ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த கண்டினியூவஸ் ஸ்ட்ராண்டை தான் we call it as a leading strand. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராண்டை டெம்ப்ளேட்டாக வச்சு எப்படி இந்த டாட்டர் ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட்டாக வச்சு எப்படி இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ராண்டை டெம்ப்ளேட்டாக வச்சு ஒரு ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சிந்தசைஸ் ஆகுது. அண்ட் தட் ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் ஆஸ் அ லாகிங் ஸ்ட்ராண்ட். ஏன்னா இந்த ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறதுனால இது நம்ம வந்து லேக்கிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வி கால் இட் ஆஸ் அ ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். அண்ட் இந்த எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸும்
எப்படி டுகெதராக ஜாயின் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டன் பை த என்சைம் டிஎன்ஏ லைகேஸ். ஸோ இப்படி எல்லாமே ஜாயின் ஆகிடுது டிஎன்ஏ லைகேஸ் மூலமாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்ட் ஸ்ட்ராண்டு அண்ட் இது ரெண்டுமே வந்து டாட்டர் ஸ்ட்ராண்டு. இப்போ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டாப் ஆகும்னா இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஆஃப் டூ சைட்ஸ் மீட் அட் அ பாயிண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அ டெர்மினஸ். ரெப்ளிகேஷன் ஃபார்க் அப்படின்னா அந்த ஒய் ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அ டெர்மினஸ். இந்த டெர்மினஸ் அப்படிங்கிற இந்த சைட் வந்து அப்படியே ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்டுக்கு ஆப்போசிட்டில் சிச்சுவேட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டிஎன்ஏவுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இந்த டிஎன்ஏ மூலமாக தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனுங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது பரம்பரை சில கேரக்டர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகி வரும் இல்லையா, அது வந்து இந்த டிஎன்ஏ மூலமாக தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், ஒரு ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சில இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணி வச்சுருக்கு இந்த டிஎன்ஏ. அண்ட் தேர்ட் பாயிண்ட், ஒரு ஆர்கானிசத்தோட டெவலப்மெண்டல் ப்ராசஸையும் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ வந்து இருக்குது. ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.